ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கான பிக் பாஸ் எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்ல போனோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக பிக் பாஸு அதாவது லட்டில் வச்சேன்னு நினச்சாசு, லட்டில் வைக்கல நட்டில் வச்சேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டாஸ்கில் வச்சேன்னு நினச்சிங்களா தம்பிங்களா? இல்லை ட்ரெஸ்ஸுலையே இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக்ஸு இதில் தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு நம்ம பிக் பாஸ். ஸோ அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடு எந்த மாதிரி எங்கேஜிங்காக போணுச்சு அப்படின்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், பட் இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக போகுமா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. பட் உண்மையிலே சொல்ல போனோம்னா எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இந்த பாட்டெல்லாம் தேவையே இல்லைடா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய ஒன்று சில விஷயங்களாக இருக்குது. அதை பற்றியும் பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமருதீன் துஷார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. நான் என்னடா அது புதுசாக ஏதோ ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் கூட என் கண்ணை 2-3 வாட்டி தொடச்சி பார்த்தேன், யார் கமருதீன் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரான்னு. ஆமாங்க, கமருதீன் துஷார்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா இவர் இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தார்ல நிறைய வேலைகள்லாம், அந்த கழுத்தை திருப்பி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினார்ல, அந்த மாதிரி தள்ளி விட்டது, கழுத்தை பிடிச்சி இது பண்ணது, அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா நாமினேஷன் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியும் நாமினேஷனில் நம்ம குத்துன்னு குத்த போகிறானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுருவோம், ஏதாச்சும் ஒரு நாமினேஷனில் ஒரு ஓட்டாச்சும் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லி நம்ம துஷார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேக்கா துஷார் நாமினேஷனில் குத்தி விட்டான் நம்ம கமருதீனுக்கு. ஆனால் இந்த விஷயம் கமருதீனுக்கு தெரியுமான்றது தெரில. ஸோ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வச்சு விட்டாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா வீட்டுத்தலை டாஸ்க்கு. நான் கூட ரொம்ப சூப்பரான ஒரு டாஸ்க் வைப்பாங்கன்னு நினச்சா என்ன கேனத்தனமாக இருக்குது டாஸ்க்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க்கை கொஞ்சம் எங்கேஜிங்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொண்டு போவேன்னு பார்த்தா 10 செகண்ட் கூட ஆளை முடிச்சு விட்டாங்க. என்னடா டாஸ்க் இது? நான் இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே டாஸ்க்கு முடிஞ்சு தலை வந்தான்னு சொல்லிட்டாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இருக்குது, அதில் வந்து 3 பேர் நின்றுட்டு இருக்கணும், அவங்க வந்து வாக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஏதோ ஒரு சீசனில் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா எல்லாருமே ஒரு பக்கம் காலை வைப்பாங்க, ஒரு பக்கம் முன்னாடி பின்னாடின்னு வைப்பாங்க, அதுலேருந்து வெளியே போகிறவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் குறிப்பாக எவனும் முன்னாடி பின்னாடி போகலை, இருக்கிறவனா தள்ளி வெளியே விடுத்தணும். எவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கானோ முன்னாடி பின்னாடி எவன் நிற்கிறானோ அவனை வெளியே எடுத்து விட்டு இவன் ஜெயிக்கணும். அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. நின்று எடுத்து விட்டு எவனும் நகரல. அந்த ஸ்கேட்டிங் போர்டு அங்கே தான் இருக்குது, அந்த இடத்த விட்டு இங்கே ஒரு இன்ச்சு கூட நகரல. ஆனால் டாஸ்க்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த அளவுக்கு ஒரு டாஸ்க் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் ராஜ் வின் பண்ணிட்டாரு. 3 பேருமே இருந்தாங்க, கனி, விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் பிரவீன் ராஜ், இவங்க 3 பேருமே இருந்தாங்க. ஸோ 3 பேர்லையுமே எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் காலை யாரோ இங்கிட்டு எடுத்து வச்சிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. யாருமே திறமையாக இது பண்ணாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. சப்போஸ் பிரவீன்ராஜோட கால் வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டில் இருந்ததுனால அவர் ஜெயிச்சார். இல்லை அப்படின்னா விக்ரம் தான் ஜெயிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிரவீன் ஜெயிச்சிட்டாரா? இதுக்கு அப்புறம் தாங்க ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா இந்த வீட்டில் மட்டும் இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸில் எல்லாருமே அதாவது வீட்டு தலைவருக்கான அந்த டாஸ்க் வரணும் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப போராடுவாங்க, அதுக்கான ஒரு எஃபர்ட்டை போடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் மட்டும்தான் வீட்டு தலையை எவனாச்சும் ஆகிட்டாங்கன்னா ஏண்டா ஆனோன்ற லெவலுக்கு இவங்களை நோக்கடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரவீன் ராஜையும் போட்டு பொலன்னு பொழந்து விட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு கேட்குறீங்க? நம்மக்கா பார்வதி தான். பாவம், இன்றைக்கி பிரவீன்ராஜ் அழுகாத குறையாக தான் இன்றைக்கி விட்டாங்க. சரி, அதை பற்றி பேசுவோம். இப்போ பிரவீன்ராஜ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு தலையை ஆகிட்டார். ஆனதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு எல்லாரையுமே டீம் பிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பிரவீன்ராஜ் ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு வந்து ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, ஓவர் ஆக்டிங்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாவது மிலிட்ரி பரேடு மாதிரி பண்ணுறது, சல்யூட் அடிக்கிறது, நின்று இது பண்ணுங்க, என்ன சொல் ஸ்கூலில் வந்து ஸ்டாண்டர்டிக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் படம் சொல்கிறது. யாரையா நீ? என்ன இவரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஏதோ வேணுக்குன்னே என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்கும்போது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம பிரவீன் ராஜும் பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்க்கும்போது எனக்கு லிட்டரலாக அப்படி தான் தோணுச்சுங்க. சரி, இது ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போது பிரவீன் ராஜுக்கு சோதனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சுடுச்சு. எப்படின்னா இவர் ஒவ்வொருத்தவங்களாம் டீம் பிரிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ டீம் பிரிச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி ஏதாவது வேலை அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா யாரும் இது பண்ண வேணாம்,
பண்ண மாட்டேன்னு சொல்ல வேணாம், சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இதாக ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதில் நிற்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. எல்லாரும் முன்னாடி தான் சொல்கிறாரு. ஆனால் டவுட் எங்கே யாருக்கு வருது அப்படின்னா நம்ம பார்வதிக்கு மட்டும்தான் இதுலேருந்து டவுட் வருது. அந்த அம்மா கேட்குதே கேள்வி. அந்த அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்த பிரவீன்ராஜ் ஏன்டா இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்தேன்ற லெவலுக்கு நம்ம பார்வதி வந்து என்ன சொல்லுது ஓச்சு விட்டாங்கன்னு சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன்னா பார்வதி வம்படியாக வேணுக்குன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு வந்து நெகட்டிவ் ஷேடாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற வீட்டு தலைக்கு தான் ரொம்ப ஆபத்து. ஸோ இப்படி ஒன்று ஆச்சு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் பிரிக்கிறது அந்த மாதிரிலாம் பிரிச்சுட்டாங்க. பிரித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சண்டைன்னு ஒன்று வருது. அதாவது ஆமாம், இந்த சூப்பர் டீலக்ஸோட அந்த ஒரு இது வருது. அதில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கனி இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் அதாவது எல்லாத்தையுமே பிரவீன்ராஜை வச்சுக்க முடியாது. வீட்டு தலையாக இருக்கணும்னா வீட்டு தலையாரு, இல்லை சூப்பர் டீலக்ஸில் போகணும்னா சூப்பர் டீலக்ஸாரு, வீட்டு தலை உன்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி 2 இது கொடுக்குறாரு. ஒன்று வீட்டு தலையாக இருக்கணும், இல்லைனா சூப்பர் டீலக்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம பிரவீன்ராஜ் என்ன சொல்லுவாருன்னா நான் வீட்டு தலையாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ வீட்டு தலையாக இருக்கிறீங்க, அப்போ சூப்பர் டீலக்ஸ்க்கு நீங்கள் யார் அனுப்புறீங்கன்னு கேட்டால் கனி அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். கனி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கனி போயிட்டாங்களா? இப்போ கனி போனதுக்கப்புறம் இந்த ஒரு சூப்பர் டீலக்ஸ்க்கான ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட வேலை வாங்கலாம். யார்? பிக் பாஸ் வீட்டில் அவங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஸோ அப்படி வேலை வாங்கும்போது யார்கிட்ட வேலை வாங்குறாங்க? பார்வதி கிட்ட. எனக்கு என்னமோ அன்பு கேங்குக்கும் பார்வதிக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே, பார்வதி அங்கே இருக்கும்போது நார்மலாகவே விட்டாங்க, நிறைய வேலை வாங்கினாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அங்கேருந்து கனியுமே நார்மலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே இருக்க துணி எடுத்துகிட்டு வந்து அங்கே சூப்பர் டீலக்ஸ் வீட்டு வாசலில் வந்து கூட உள்ளே உங்களால் வர முடியாது, ஸோ வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன், வந்து கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி. இதுக்கே அந்த அம்மா ஆல்ரெடி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்போவே விருப்பமே இல்லாமல் தான் அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. கனி அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது கொடுக்காம கையை அவங்க ஏந்தி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடுவில் போகுது அந்த துணி, அப்படியே துணியை கீழே கொண்டே வச்சுட்டு அந்த அம்மா கிளம்பிருச்சு. நான் நினச்சேன் முடிஞ்சு போச்சு, இது ஒன்று போதும். இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தை இந்த அம்மா இதுக்கே செலவழிச்சிச்சு. யார்? நம்ம பார்வதி. கத்துறமே நீங்கள் இருக்காங்க. நான் கூட நினச்சேன் என்னடா ஒரு மணி நேரம் எபிசோடு இந்த பாடு படுத்தி விட்டாங்களே, இவங்க லைவில் என்ன பாடு படுத்திருப்பாங்கன்னு. லைவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், என்னால் முடியலை, நான் அமர்த்திட்டேன். லைவ் சேனலே அமுத்தி விட்டேன். சரி, நான் எபிசோடு பார்த்துக்கலான்னு நினச்சா எபிசோட்லேயே அரை மணி நேரம் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. டே போதுண்டா, எங்களால் முடியலை, ரொம்ப பாடாப்படுத்துறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சது யார்? நம்ம பிரவீன்ராஜ் தான். இப்போது ஒரு பக்கம் பார்வதிக்கு சப்போர்ட்டாக நம்ம கமருதீன் வேறு அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கனி. இவங்க 3 பேர் பேசுகிறாங்க. நம்ம பிரவீன்ராஜ் நொந்துட்டார். அதுக்கு இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம விக்ரம் சொல்லிகிட்டு இருக்காரு, ஏண்டா அந்த அம்மா தனியாகவே 16 பேரை சமாளிக்கும், இவன் எதுக்குடா அவன் பார்வதிக்கு சேர்ந்து ஏன்டா போயிட்டு இருக்கான்ற மாதிரி விக்ரம் வந்து ஒரு மாதிரி அந்த பக்கம் பேசிக்கிட்டு போனார். கரெக்டாக அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா பார்வதி சும்மாவே 16 பேர் 17 பேரை சமாளிக்கும். இதில் சம்மந்தமே இல்லாமல் கமருதீன் உள்ளே வந்து என்ன சொல்லுது, எரியிற தீயில வந்து எண்ணெய் ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். இவன் பண்ணுறது எல்லாமே யாருக்குமே பிடிக்காது தான். ஆனால் பார்வதியோடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்காத மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பிரவீன்லாம் நொந்துட்டான், ஒரு சைட்லலாம் ரொம்ப கோப்பாயிட்டான். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இது சரி, இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த சண்டை வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டு வாசலில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாசல் நடந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம பிரவீன் வந்து பார்வதி கிட்ட ஒரு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி கேள்வி கேட்கவும் பதில் சொல்ல முடியாத நம்ம பார்வதி ஒரு அலிகேஷன் வச்சாங்க பாருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, அந்த அம்மானால் ஏதாவது பேச முடியலை, உன்னை வந்து பேச முடியாத அளவுக்கு எதிராளி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா பார்வதி வேற மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க. அதுதான் நீ வந்து என்ன அட்டாக் பண்ண பார்க்குறியா, என்ன தப்பாக இது பண்ண பார்க்குறியான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிருச்சுங்க. யாருமா நீ? அந்த ஆள் எவ்வளோ தூரத்தில், அதுதான் அவன் சொல்கிறான், இவர் பேச முடியலன்னு நீங்கள் என்னை வந்து கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க, கையை இறக்கி பேசுங்க, என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க, என்ன அடிக்க போகிறீங்களா? அம்மா யாருமா நீ? எங்கேருந்துமா வந்திருக்க? நான் பார்த்துட்டுனால அரண்டுட்டேன். இந்த அம்மா கிட்ட எவனுமே வச்சுக்க கூடாது, வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு கேஸில் உள்ளே தள்ளி விட்டுரும், குறிப்பாக ரெட் கார்டு வாங்க வச்சிரும், அந்த ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுரும். பாவம் பிரவீன்ராஜெல்லாம் நொந்துட்டார். இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சபரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க. அங்கேருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அவர் சபரி சொன்னார், பாவண்டா எல்லா சீசன்லேயுமே தலையாகிறதுக்கு எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் ஏன்டா தலையானோன்ற சொல்லி நம்ம எல்லாருமே
வருத்தப்படுற அளவுக்கு ஒரு அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்வதியை வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு தர டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. இது எதுக்குன்னா ஸோ இன்னொரு டாஸ்க் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த சூப்பர் டீலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் வீடு இதுலேருந்து ஸ்வாப் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா சின்ன பிள்ளைலாம் நம்ம விளையாடுவோம்ல, இந்த மாதிரி பேர் எழுதி இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம கீழே படுத்துக்கிட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க. ஐயா பிக் பாஸ் சூப்பரான டாஸ்க்கெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பட் எனக்கு அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அதாவது ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் விட ஆமாம் பிக் பாஸ் வீடு வந்து கரெக்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லலாம். பட் 3வது இது வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் தான் சரியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு ஆமாம் 3வது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் சரியாக பண்ண மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் வீடு. ஆனால் சூப்பர் டீலக்ஸ் தான் சரியாக பண்ணாங்கன்னு சொல்லி பிரவீன்ராஜ் சொன்னார். அதுக்கப்புறம் 4வது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் சரியாக பண்ணது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் என்னன்னா பிக் பாஸ் சரியாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இவங்க தான் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பிரவீன்ராஜ் சொல்லும்போது அது கொஞ்சம் மாற்றி சொன்னது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அது இருந்துச்சு தெரியல. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிக் பாஸ் இது வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் அந்த குரூப் ஜெயிச்சதுனால ஸ்வாப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டிலேருந்து சுபிக்ஷா அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ அந்த வீட்டிலேருந்து கலையரசன் இந்த வீட்டுக்கு வராரு. ஸோ இது வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் வருது. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் எல்லாரும் வச்சு நான் கூட நினச்சேன் பார்வதிக்கு தான் நிறைய ஓட்டு வரப்போகுதுன்னு. பார்வதிக்கு கூட இல்லை, கமுரி தான் வச்சு குத்துன்னு குத்தி விட்டாங்க. பாருங்க பார்வதி கூட தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக நிறைய ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் பார்வதிக்கு கூட அவ்வளோ ஓட்டு கிடையாது, 7 ஓட்டு தான் கிடச்சிச்சு. ஆனால் கமருதீனுக்கு 10 ஓட்டு குத்துன்னு குத்தி விட்டாங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர்கிட்ட தான் வந்திருக்காங்க. பார்வதி, கமருதீன், கலையரசன், அரோரா, அப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ வந்தாங்களே, யாரோ ஒரு கேஸ் வந்தாங்க, சாரி அதை மறந்துட்டேன். ஸோ அந்த 5 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் நாமினேஷனில் வர போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு யார் வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்களை குத்தி விட்டீங்க. போன வாரம் ஆதிரே, இந்த வாரம் மேபி அரோரா போகலாம், கலையரசன் போகலாம். ரொம்ப டம்மில் இருக்காங்க. சப்போஸ் கமருதி மேலே கோவம் இருந்துச்சுன்னா கமருதின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சா. ஸோ இதோடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் இன்னொரு வாட்டி எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. பேச வச்சோன்னு தான் சொல்கிறாரு, என்னப்பா லெட்டில் வச்சு நினைச்சிங்களா, டாஸ்கில் வச்சு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸு இதில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு உங்களுடைய ட்ரெஸ்ஸு, கிளிப்பு, தோடு, செயின், ட்ரெஸ், உள்ளாடை தவிர மற்ற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணி உள்ளே போட்டு விட்டுறணும். குறிப்பாக பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எதுவுமே இருக்கக்கூடாது. கையில் விளக்குங்கடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கையில் விளக்குங்க, முடிஞ்சால் உப்பை போட்டு கறி உப்பை போட்டு நீங்கள் தேய்ங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாப்புல. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி ஒன்று வச்சா தான் இவங்க கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க, கண்டென்ட் கொடுப்பாங்க. சண்டை மட்டுமே கண்டென்ட் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இப்போ கண்டென்ட் நம்ம கொடுத்தே ஆகணுன்ற நிலைமைக்கு இவங்களை கொண்டு வந்துட்டார் பிக் பாஸ். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப நொந்துட்டாங்க. ஸோ நான் கூட நினச்சேன் என்ன உள்ளாடை மட்டும் தான் போட்டிருக்கணும், வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதுன்னு சொன்னால் நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். அப்படிலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் யூனிஃபார்ம் தரும், அதை போட்டுக்கோங்க, அதுதான் ஃபுல் டே. எனக்கு தெரிஞ்சு அடுத்து எப்போ உங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்களோ அது வரைக்கும் இதே தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். குறிப்பாக தலைவிரி கூலமாக தான் இருக்கணும், பின்னு கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பருங்க, இப்படி தான் இருக்கணும். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு டாஸ்க் வச்சு சூப்பராக முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நடந்த எபிசோடில் எந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பாய்.